இதை பேசலாமா வேணாமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் பேசி ஆகணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்குது. ஸோ பேசுகிறேன். ஏன்னா அரசியல் பற்றி நான் அதிகமாக பேச மாட்டேன். பட் பேச வேண்டிய கட்டாயம். ஸோ பேசி ஆகணும். நம்ம கூடலூர் பாக்கடா பகுதியில் முந்தா நேற்று நிஷாப் அப்படின்ற பையன் 14 வயசு பையன் வந்துட்டு யானை தாக்குனது உயிரிழந்தான். அதுக்கான போராட்டம் வந்துட்டு நேற்று முக்கட்டி பகுதியில் மக்கள் எல்லாம் ஒன்றிணைஞ்சு வந்துட்டு நடத்துனாங்க. ஸோ நடந்த விஷயத்தில் பக்கா அரசியல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இத்தனை வருஷம் மக்களோட நின்று போராடிட்டு இருந்தவங்க, மக்களோட நின்று நியாயம் கேட்டவங்க, இன்னைக்கு அவங்க ஆளுங்கட்சி அப்படின்றதுக்காக அவங்க அப்படியே மாறிட்டாங்க. அதாவது தலைமைச் செயலகத்துக்கு நாங்கள் கொண்டு போயிருக்கோம், அது வந்துட்டு நல்ல தீர்மானம் வரும் அப்படின்றாங்க. இதே தானே இத்தனை வருஷம் ஆண்ட அரசும் சொல்லிச்சு. அப்போ நம்ம ஏன் ஏற்றுக்க முடியல? ஏன்னா அப்போ நம்ம மக்களாக இருந்தோம், மக்களுக்குள்ள ஒருத்தவங்களா இருந்தோம். ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு கட்சிக்குள்ள ஒருத்தவங்களா இருக்கோம். கட்சிக்குள்ளே போன உடனே வந்துட்டு அது எப்படி மாற முடியுது அப்படின்னு தெரியல. ஏன்னா மக்களாக நான் இருந்து பார்க்குறேன் அப்படின்னா அது வந்துட்டு எனக்கு தப்பாக தான் தெரியும். ஏன்னா இத்தனை வருஷம் நடந்துச்சு இதே தான் நடக்கும். இதுக்கு புதுசாக ஏதாச்சும் வரும் அப்படின்னா வரலையே. இதே தான் நடக்கும் அப்படின்னா எதுக்கு மாற்றம் அப்படின்ற. அதாவது இத்தனை வருஷம் மக்களுக்காக குரல் கொடுத்தவங்க நாங்கள் தலைமைச் செயலகத்துக்கு வந்துட்டு இது கொண்டு போயிருக்கோம், அது வந்து நல்ல ரிசல்ட் வரும் அப்படின்ட்டு அமைதியாக இருக்காங்க. போராட்டத்தில் மேக்சிமம் வந்துட்டு அமைதியாக இருக்காங்க. ஸோ இது எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு வேணாம்னு நினைக்கிறேன். அப்படி கூடலூரில் இருக்கிற ஆளுங்கட்சியில் இருக்கிற பர்சன்ஸ்னால ஏன் இந்த போராட்டத்தை மெயின் இடத்துக்கு கொண்டு போக முடியல? கொண்டு போயிருக்காங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அவசரமாக எடுக்கக்கூடிய எந்த ஆக்ஷனும் வந்துட்டு வரலை. இப்போது கோவையில் கூட ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாகி அதுக்கான விஷயங்கள்லாம் எவ்வளோ சீக்கிரம் நடந்துச்சு. ஆனால் நம்ம ஊருக்கு ஏன் இது வந்து சும்மா இல்லையே, இது ஒரு உயிர் தானே, அதுக்கான விஷயம் ஏன் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது? அதுக்காக போராட ஆள் இருக்காங்க, அங்கே பேச ஆள் இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஆளுங்கட்சியே ஒரு போராட்டத்தை அறிவிச்சு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா அது மெயின் இடத்துக்கு போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆளுங்கட்சி பண்ணுறாங்கன்னா ஆளுங்கட்சியை வந்துட்டு ஆளுற கட்சிக்கு எதிராக போராட்டம் அப்படின்னா தலைமைச் செயலகத்துக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக நியூஸ் போயிடும். ஏன்னா அப்படி பண்ணக்கூடாது இல்லையா, தப்பு தானே. ஏன்னா அப்படி இருக்குல்ல. ஸோ நீங்கள் பண்ணியிருக்கலாமே, இத்தனை வருஷம் வந்துட்டு அதான பண்ணிட்டு இருந்தீங்க, இப்பவும் பண்ணலாமே, ஏன் பண்ண முடியல? சைலண்டாக இருக்கீங்க. இது ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசணும் அப்படின்றதுக்காக பேசுகிற கிடையாது. எனக்கு மக்களில் ஒரு விடா இல்லைனா மக்கள்கிட்ட நான் பேசினதில் ஒரு விஷயம் பட்டுச்சு, அதை நான் உங்ககிட்ட சொல்லணும். அதாவது மக்கள்கிட்டயே நிறைய பேருக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சேன். இது ஆளுங்கட்சியை மட்டும் நான் குறிப்பிட்டு இந்த வீடியோ போட கிடையாது, இனியும் இருக்கு. இது அவங்களுக்காக மட்டும் சொல்லலை, அவங்க மட்டும்தான் அரசியல் பண்ணியிருக்காங்களா அப்படி கிடையாது. இத்தனை வருஷம் வந்துட்டு யானை எத்தனை பேர் அடிச்சிருக்கு. அந்த போராட்டத்துல எல்லாம் வந்துட்டு நம்ம கூடலூர் எம்எல்ஏ வந்துட்டு வரலை. ஏன் வரலை? அப்போல்லாம் தெரியாதா? யானை இருக்க தெரியாதா? இன்னைக்கு வராரு, நேற்று வராரு, வந்தோடனே அங்கே வந்து உட்கார்றாரு, நாங்களும் போராட்டத்தில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னு இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வருது. அது விளம்பரத்துக்காகவா? விளம்பரத்துக்காக அவரே போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் நான் வந்துட்டு மக்களோட இணைஞ்சு வந்துட்டு போராட்டத்தில் கலந்துக்கிட்டோம். போராட்டத்தில் கலந்துக்கிட்டீங்க, எனக்கு சந்தோஷம் தான், போராட்டத்தில் கலந்துக்கிட்டீங்க. பட் எவ்வளோ நேரம் கலந்து மக்களுக்காக பேசுனீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்துட்டு மக்களுக்காக நீங்கள் பேச கிடையாது. மக்களுக்கு அரசாங்கம், அதாவது அங்கே இருந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆதரவாக தான் நீங்கள் பேசுனீங்க இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படிதான் பேசுனீங்க. ஏன்னா போராட்டத்தை கலைச்சி விடணும், எப்படியாச்சும் கலைச்சி விடணும். ஏன்னா அதுதான், இல்லைன்னா பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பட் மக்களோட நிலைமை என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கல. இப்படி பேசிட்டே போகலாம். இத்தனை வருஷம் வந்துட்டு 5 வருஷம் வந்துட்டு எல்லா போராட்டத்திலையும் இருந்த ஒரு எம்எல்ஏ இந்த போராட்டத்தில் காணும். என்னடா தோக்கடிச்சா வந்துட்டு விட்டுட்டு போயிடுவாங்களா? நாங்கள் எங்களை கூடலூர் மக்கள் வந்து தோக்கடிச்சிட்டாங்க, ஸோ அதை நாங்கள் யாருக்கும் இது பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு போயிடுவாங்களா? இத்தனை வருஷம் மக்களுக்காக குரல் கொடுத்தவங்க இன்னைக்கு குரல் கொடுக்க காணும் அப்படின்னு ஒரு பட்சம். சரி, இன்னொரு கட்சி, வேற ஒரு கட்சி இருக்கு, அவங்களே காணும். அவங்கள வந்துட்டு இவங்களெல்லாம் வச்சு இதெல்லாம் சொல்லி வந்துட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி நிறைய பிரச்சனைகள், அரசியல் அப்படின்னா அரசியல்வாதிகள் இல்லாமல் வந்துட்டு இந்த போராட்டத்தை வந்துட்டு அங்கே கொண்டு போயிருக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா மக்களாக வந்துட்டு போராட்டத்தில் வந்துட்டு ரேர். மக்களாக இணைஞ்சு ஒரு போராட்டத்தை மேற்கொண்டா வந்துட்டு அதற்கான தீர்மானம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு வந்துட்டு கூடலூர் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் அரசியல் கட்சியில் இணைஞ்சாதான் இந்த போராட்டம் அப்படின்னு நடக்கும். ஆனால் அவங்களுக்குள்ளேயே அரசியல் பண்ணிட்டு நாங்கள் தான் பெருசு, நாங்கள் தான் இப்படி அப்படி அப்படின்ட்டு நடந்த விஷயம் தான் ரொட்டீன் ஆகிட்டு இருக்கே தவிர மாற்றம் அப்படின்ட்டு எதுக்கும் வரலை. ஆளுங்கட்சி நினச்சிருந்தா வந்துட்டு அவங்களாவே ஒரு போராட்டத்தை உயர்த்திருக்கலாம். அவங்க வந்துட்டு ஒரு வாய்ஸ், பெரிய வாய்ஸ், ஆளுங்கட்சியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ வாய்ஸ் இருந்துச்சு கூடலூர் பகுதியில். எத்தனை பேர், எத்தனை பர்சன்ஸ், அதாவது நீங்களே சொல்கிறேன், உங்களே சொல்கிறேன், நீங்களும் தானே பேசுனீங்க. உங்களுக்கே வந்துட்டு அதுக்கு எதிராக வந்துட்டு பேசியிருக்கலாமே. மேக்சிமம் ஆளுங்க பேச 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 தான் நம்ம ஊரோட விஷயம் வந்துட்டு வெளியில் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால்
கொஞ்சம் பேர் பேசுகிறீங்க, எனக்கு தெரியுது. பட் நம்ம இனியும் பேசுறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னால் என்ன பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னா, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான் பாஸ் பண்ண முடிஞ்சுச்சு. மற்றபடி என்னாலே ஒன்றும் முடியலை. நான் ஒத்துக்கிறேன். தேங்க்யூ.